நகராட்சி முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. தூய்மை பழக்கம் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நம்முடைய மக்களுக்கு வர வேண்டும், எப்போது இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு 10 ஆண்டுகளாக சுற்றுலா சேவா, அதாவது இந்தியில் இருக்குது, நம்ம தமிழில் இது எல்லாருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்பது நம்முடைய அனைவருடைய ஒரு எண்ணம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமாக தமிழர் தானே இல்லை. நம்முடைய உள்ளாட்சித்துறைக்கு ஒரு பெரிய வேண்டுகோள், உள்ளாட்சித்துறைக்கு மட்டுமல்ல மற்ற ஏனைய துறை அனைத்திற்கு நான் சொல்வது கூறிக்கொள்வது, நீங்கள் எல்லாத்தையும் தமிழை கொடுக்கணுன்றது என்னுடைய எண்ணம். நம்முடைய அரசு முடிவு எனக்கு ஏன் மாறி போச்சுன்னு தெரியல. நானும் தேடுறேன், என்ன பேசுறது என்ன இல்லை அப்படின்னு தேடுறேன். நானே தேடுறேன்னு சொன்னால் மற்றவங்க என்ன செய்வாங்க? நான் பார்க்குறேன் கொடியாசிக்கு வந்து பசங்க பிள்ளைகள்லாம் மாணவர்கள்லாம் மற்றவங்களாம் அந்த ஒரு பிடிச்சிட்டு போனாங்க, துணியை பிடிச்சிட்டு போனாங்க விளம்பரத்துக்காக. அதில் என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. நம்ம சாலையில் போகிறவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க, என்ன இருக்குன்னே தெரியாது, என்ன நினச்சிட்டு போவாங்க. அது என்ன பழக்கம்னு எனக்கே தெரியல. ஏன் இந்த தமிழ் எழுத வேண்டும், தமிழ் சொல்ல வேண்டும், தமிழ் படிக்க வேண்டும், இந்த என்ன மாறுபட்டதுக்கு என்ன காரணம்? நம்முடைய மொழி தமிழ் மொழி, தமிழை எழுதணும், தமிழை படிக்கணும், வலியுறுத்துறோம். ஆனால் இன்றைக்கு நாம் எந்த விளம்பரம் கூட சரியாக செய்யலை. மக்களுக்கு தெரிய வேண்டிய செய்தி, அனைவருக்கும் தெரிய வேண்டிய செய்தி, இந்த செய்தியை கூட நம்ம தமிழ் கொடுக்கலாம், என்ன அர்த்தம் தெரியல. இது எல்லா துறையும் கடைபிடிக்க வேண்டும். இது மாணவர்கள் பாரத பிரதமர் நிறைய திட்டங்கள் சொல்லியிருக்காங்க. எத்தனையோ திட்டங்கள் பார்த்தோம், தேர்தல் சாலைகளும் பார்த்தோம், நிறைய விளம்பரங்கள், ஒரு பெரிய வளர்ச்சிக்கான திட்டங்கள், நம் நாட்டின் பெரிய வளர்ச்சிக்கான திட்டங்கள், கோடிக்கணக்கான ரூபாய் செலவிடப்பட்டிருந்தது. ஆனால் அந்த விளம்பரம் வரும்பொழுது அது சரியா மக்களுக்கு புரிந்துதா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது. அப்போ நம்முடைய மாநில துணை ஆளுநர்கள் பேசியிருந்தோம், இன்னும் கூட பேசியிருந்தோம். இந்த விளம்பரம் சரியா மக்களுக்கு தெரியாத நிலையில் கூட நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் என்னன்னு தெரியாத வாய்ப்பு இருக்கக்கூடிய இருந்து இதெல்லாம் நம்ம தமிழை சொல்லணும், எல்லாருக்கும் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லணும், பேசிட்டு இருந்தோம். அப்போ நம்முடைய மாநில பாரத பிரதமர் நம்முடைய மேலே துணை ஆளுநர் பேசும்போது இந்த மாதிரி தமிழில் கொடுத்தா நல்லா இருக்கும், விளம்பரத்தை தமிழை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அதை கூட செய்யலை, ஏன் செய்யலை, செய்து இருக்கணுமே அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு என்னுடைய துணைநிலை ஆளுநர். ஏன்னா நம்ம செய்தது தெரிவிக்கின்ற செய்தி புரிந்து கொள்வது மக்களுக்கு தெரிய வேண்டும். அது நம்ம மொழியில இருந்தால் எல்லாம் படிப்பாங்க, அவங்களுக்கு தெரிய முடியாது, தெரிந்த வாய்ப்பு இருக்கும். அதனால நீங்க எல்லாம் முதல்ல தமிழ் இது மாதிரி செய்திகள் பொதுமக்களுக்கு செல்லுகின்ற ஒரு செய்தி, தெரிவிக்க வேண்டிய ஒரு செய்தி. அப்போ அவங்க தெரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம், தேவை பாதுகாக்க பண்ணுறது. அதனால் நீங்கள் இதை தமிழில் மொழிபெயர்த்து தர வேண்டிய நம்முடைய மரியாதைக்கு மாநில பாரத பிரதமர் அறிவித்திருந்த செயல்படுத்திருந்த திட்டங்களை எல்லாம் தமிழில் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான ஒரு எண்ணம். அப்புறம் என்ன தெரியும், நம்முடைய புதிய அரசு எத்தனையோ திட்டங்கள் செய்திருக்கு, நல்ல திட்டங்கள்லாம் செயல்படுத்தி முக்கியமாக நம்முடைய புதுச்சேரி மாநிலம் சுத்தமாக இருக்கும் அரசாங்கம் மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறது. நம்ம அடிக்கடி சொல்லுவோம், சின்ன மாநிலம், அழகான மாநிலம், அமைதியான ஒரு மாநிலம், தூய்மையான சுத்தமாக இருக்க வேண்டிய அவசியம். சுற்றுலா பயணிகள் ஈர்க்கின்ற ஒரு மாநிலமாக நம்முடைய மாநிலம் திகழ்ந்து கொண்டு இருக்கின்றது. அப்போ சுத்தமாக வைத்திருக்க வேண்டியது அவசியமா இல்லையா? மிக மிக அவசியமான ஒன்று. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சமயத்தில் நகராட்சி துறையை சார்ந்த ஊழியர்லாம் பணி செய்கிறாங்க. இந்த தூய்மை பணி, சுத்தப்படுத்துறது பணியெல்லாம் குப்பை எல்லாம் செய்திருக்காங்க. ஆனால் அவங்க சரி செய்ய முடியல, குறைகள் நிறைய இருந்தது, தெருக்களை சுத்தம் வைத்திருக்க முடியல என்ற ஒரு குறைகள் இருந்தது. அப்போது அதை போக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் தனியார் நிறுவனத்திற்கு அந்த குப்பை எடுக்கின்ற பணியை கொடுத்து வருகின்றோம். அதுக்காக பல கோடி ரூபாய் செலவிடப்பட்டு வருகின்றது. அப்போது இப்போது பார்க்கும் பொழுது நகராட்சி பணியாளர்கள் இப்போ தூய்மைப்படுத்துகின்ற பணி, குப்பை பணி இல்லை.
ஆனால் அந்த பணியை நாம் தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்துருக்கிறோம். முன்பு நகரத்துக்கு மட்டும் கொடுத்தோம். அப்புறம் கிராமம் முழுவதுமாக புதுச்சேரி முழுவதுமாக அந்த தூய்மை பணியை கொடுத்திருக்கின்றோம். அந்த தூய்மை பணியை செயல்படுத்தும் பொழுது அந்த நிறுவனம் சரியாக பணியாற்றுகின்றதா, எல்லா குப்பைகளும் எடுக்கின்றதா, எல்லா தெருக்களை சுத்தமாக வைத்திருக்கின்றதா, அதிகமான ஆட்களை வைத்து அந்த நிறுவனம் சரியாக பணியாற்றுகின்றதா, இரவு பகலாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்களா அந்த ஊழியர்களாம். அதுதான் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, குப்பையில் தெருவில் போனார்கள், அந்த குப்பை தொழிலில் போனார்கள் பையில் போட்டு கொடுக்கணும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மிக முக்கியமான ஒரு கடமை. அப்படி இருந்தால் அதனை சுத்தம் செய்கின்ற பணியை எடுத்திருக்கின்ற நிறுவனம் சரியாக செய்கின்றதை பார்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது, நகராட்சிக்கு இருக்கின்றது, நகராட்சி ஊழியர்களுக்கு இருக்கின்றது. ஏன்னா அந்த பணியை சரியாக செய்ய முடியும்னா நிறுவனத்தை கொண்டு வரணும். அதனால் நகராட்சி பணியாற்றுகின்ற ஊழியர்கள், அதிகாரிகள் அந்த நிறுவனம் சுத்தமாக அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை மிக ஆழமாக அவசியமாக கவனிக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். அப்படி கவனித்தால் நிச்சயமாக சுத்தமாக இருக்கும். இப்போ நம்ம கொடுக்குற பணம், அவங்க செலவிடுகின்ற பணம் குப்பைகளை எடுக்கின்ற அந்த அளவுக்கு ஏற்றவாறு தான் பணம் கொடுக்கப்படுகின்றது. எத்தனை டன் குப்பை எடுத்து போனாலும் கொடுக்கணும், அதுக்கு இந்த பணம் தான் கொடுக்கணும். இருந்தாலும் அந்த நிறுவனம் சரியாக செய்வது எல்லாம் குப்பை கீழே கலந்துட்டே தான் இருக்கும். நம்ம சுத்தமாக நகரமானா இருக்க முடியாது, தூய்மையாக தானே இருக்க முடியாது. அதனால் அந்த பணியை சரியாக செயல்படுத்துகின்றது அந்த நிறுவனம் செய்கிறது என்பதை கவனிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதை நம்முடைய நகராட்சி துறையானது, நகராட்சியானது, ஆணையர்கள் மற்றும் ஊழியர்கள் அதை சரியாக கவனிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிக முக்கியமான ஒரு எண்ணமாகும். அப்படி இருந்தால் நிச்சயமாக சுத்தமாக எப்பொழுதும் இருக்கும் இந்த எந்த ஐயம் இல்லை. இப்போது நம்ம ஒரு குப்பை எடுத்து ஒரு இடத்துல கொட்டிட்டு இருந்தோம், பிரச்சனைலாம் இருந்து இப்போ அந்த பிரச்சனை இல்லாதவர்களுக்கு அந்த குப்பைகளை ஜீரோ வேஸ்ட்னு சொல்லுவாங்க. எடுத்த குப்பைகளை உடனடியாக மறுசுழற்சி செய்து அதை பயன்படுத்துகின்ற அளவிற்கு இப்போது அந்த பணி ஒப்படைக்கப்பட்டு இருக்கின்றது. அதனால் அந்த நம்முடைய துறையானது சரியாக அந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து நம்முடைய விழிப்புணர்வு பிள்ளைகளுக்கெல்லாம், பள்ளி பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்கப்பட வேண்டும், பெரியவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும், மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். நம்மை சுத்தமாக வைத்திருந்தால் நாம் நன்றாக இருக்கலாம், உடல் ஆரோக்கியமாக இருக்கும், நோய் நொடியின்றி இருக்கலாம் என்ற நிலையை உணர்த்தி சுத்தமாக வைத்திருக்கின்ற பழக்கத்தை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய பாதப்படம் நிறைய சொல்கிறாங்க, பாருங்க நிறைய தூய்மையாக வைத்திருக்கின்ற